தவளை தன் வாயில் கெடும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடந்ததை பார்க்குறீங்களா? என்னன்னா, யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் 1000 சப்ஸ்கிரைப் படிச்சதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படி இருந்தேன். அதுக்குள்ளே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, நேற்று கடைக்கு போயிருந்தோம். சாரி. இந்த வீடியோ வேறு ஃப்ரெண்டெல்லாம் பார்ப்பானா? சரி விடுங்க. பார்த்து கலாய்க்கக்கூடாது சரியா? கலாய்ப்பான்னு சொல்லிட்டு நான் இவனெலாம் சொல்லாமல் இல்லை. ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். 1000 சப்ஸ்கிரைப் அடித்தோன்னே எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன்னு. அதுக்குள்ளே நேற்று படத்துக்கு போனோம். படத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு ஒரு கடையில் உட்காந்தோம். பையன் ஃபோன் பார்த்துனே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொன்னான். என் ஃபோனை தூக்கி கொடுத்தேன் கைண்ட்னஸாக. கொடுக்கும்போது என்ன ஆச்சு, பையன் ஷார்ட்ஸ் தள்ளியிருக்கான். தள்ளும் போது நம்ம வீடியோ கண்ணில் பட்டுடுச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்ப்பான். நீ கலாய்ப்பன்னு சொல்லிட்டுலாம் நான் இந்த மாதிரி வீடியோ உன்கிட்ட சொல்லாமல் இல்லை. ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மற்றபடி நீ கலாய்க்கலாம் மாட்டேன். சரி பாய். நாளிலேருந்து நல்ல வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுறேன்.